நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை கொடுத்த கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நடிச்சிருக்கிறேன். இதனாலே சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை பார்த்தோம்னா 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து இருப்பார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நினைச்சு செழித்து இருப்பார்கள். நான் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க நினைச்சணும் தேட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க தேடும் போது நாங்கள் ஆலயத்து மேல வாஞ்சி இருக்கும் போது என்ன செய்யறாரு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்னச்சுன்னா வேதம் கூறுகிறது சபை கூடுதலை நினைச்சுக்கூடதான் விட்டுவிடக்கூடாது. வைக்கப்பட்டிருக்கு சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது. அதனால சபை கூடும் போது கர்த்தருடைய வீட்டுக்கு என்ன செய்யணும் போகணும். கண்டிப்பா அவருடைய என் ஜப வீட எது கள்ளப்பொறியாக்கு நீங்க போட்டிருக்கும் வசனம். அதாவது ஜப வீடு ஆண்டு ஜப வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆட்சியோடு தேடி போகும்போது கர்த்தர் என்ன செய்யறாரு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இங்க ஒரு வசனம் போட்டுருந்துச்சு, அல்லேலூயா மக ஸ்தோத்திரம். அவருடைய தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யறாராம் ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் போட்டு 18ஆம் சங்கீதத்துல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார்கள். கூப்பிடுறது அவர் சந்நிதிக்கு போய் இருந்துச்சு, அவர் செடியில ஏறிட்டு அப்படின்னு வசனம் இருந்தது. அப்புறம் நம்ம கூப்பிடும் போது அவர் ஆலயத்திலிருந்து இணைச்சிடறாராம் கேட்கிறாராம். அதனால தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஆலயத்தை இணைச்சிக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, நம்ம கடமைக்காக ஆலயத்துக்கு போகக்கூடாது, கர்த்தர் பயந்து நினைச்சு போகணும். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க ஆண்டுக்கு பயப்படுற பையன் நினைச்சு இருக்கணும். அது மாத்திரம் 84ஆம் சங்கீதத்துல கூட போட்டிருக்கு வசனம். 84ல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு, சேனையிலே கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமாய் இருந்தது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி இணைச்சது. கம்பீர சத்தம் எடுக்கிறது வசனம் போடுறது. ஜீவனுள்ள தேவனை நோக்கி இணைச்சுதான் கம்பீர சத்தம் எடுக்குதான் தாவிதராஜ சொல்லி இருக்கிறாரு. ஒரு ஆலய பிரகாரங்களின் மேல் இருந்துச்சு வாஞ்சையா இருக்குது அப்படிங்கிறாரு. ஆலயத்துக்கு மேல நம்ம நினைச்சு வாஞ்சையா இருக்கணும். வாஞ்சையா இருந்தால் நம்ம நினைச்சு இப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறதுனால தேவனை பயபக்தியோடு தேடும் போதுதான் ஆண்டவர் நம்ம வெளிப்பட முடியும். அநேக காரியங்கள் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு நம்ம தகப்பனா இருப்பாரு, நம்ம பிள்ளைகளா இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க என்ன செய்யணும் ஆண்டவர் பயபக்தியோடு தேடுங்க, ஆலயத்துக்கு பயபக்தியோடு போங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது என்ன உன் கால்களை காத்துக்கொள் சொல்லி பிரசிக்கிற கூட இருக்குது. ரசம் 2ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்குது. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு காலை காத்துக்கொள், வாயை காத்துக்கொள்ளுன்னு போட்டுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பயபக்தியோடு என்ன செய்யணுமா போகணும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆலயத்துக்கு போகும்போது ஒரு வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிரசங்க 5ஆம் அதிகாரத்துல இருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவர் பயபக்தியோடு தேடுங்க. ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற நம்ம கூப்பிடுகிற செவிக்கு சத்தம் ஏறிடுது. அவர் எல்லா காரியத்திலும் நம்மளை விடுதலை பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒரு நிர்விசாரமா இருக்கிறாங்க. நிர்விசாரமா இருக்காம தேவனை பயபக்தியோடு இங்க தேடும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என் பிள்ளைக்கு என்னுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை மேல அவ்வளவு அனுபவிச்சிருப்பாரு. அதனால கடமைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது ஆண்டவர் பிடிக்க கூடாது. வேதம் கூறுகிறது வருஷத்து அலங்காரத்துடனே கடப்பை தொழுது கொள்ளுங்கள், அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படுங்கள் வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியா இருந்தோமா, மகிழ்ச்சியா சந்தோஷத்துல அந்த கட்டமைக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக கூடாதான். அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது எப்படி வரணுமா மனம் மகிழ்ச்சியோடு அவருடைய ஆலயத்துக்குள்ள வரணுமா. கர்த்தரை 95ஆம் சங்கீதத்துல போட்டுருக்கு, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய ரட்சினிய கண்மலையை சங்கீதனம் பண்ண கடவுள் வாருங்கள், துதித்துள்ளும் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களும் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மேலான ராஜாவுமாய் இருக்கிறார் வசனம் போட்டுருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம அவருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது தேவனை கர்த்தர் என்ன செய்றாரு ஆசீர்வதிக்கிறார். 100ஆம் சங்கீதத்துல கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம். 100ஆம் சங்கீதத்துல கூட 1ஆம் வசனத்துல ஒரு வசனம் போட்டிருக்கோம். பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், பூமியின் குடிகளே கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் சொல்லியிருக்காரு. கம்பீரமாய் பாடணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவும் கம்பீரமாக இருக்கணும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தில் அவர் சந்நிதிக்கு முன்னே பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் வசனம் போட்டிருக்கு. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆலயத்தை பயபக்தியோடு தேடுங்க. கர்த்தர் மேல ஆசையா வாஞ்சியா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு.
நம்மள ஒருத்தரே அவர் இழக்க தயார் இல்லை. எல்லாருமே அவரை பின்பற்றி போனோம். நம்ம பின்பற்றி போகலன்னா நம்ம ஆலயத்துக்கு போகிறத கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லணும், நம்ம ஆண்டவரை அசட்டை பண்றோம்னு அர்த்தம். பயபக்தியோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போங்க. ஆண்டு எவ்வளவு நெருக்கத்துல நீங்க இருந்தாலும் அந்த நெருக்கத்தை ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி தருவார். நீங்க கண்ணீரோடு இருந்தாச்சுன்னா எவ்வளவு நெருக்கத்தி பாதையில போனாச்சுன்னா அந்த நெருக்கத்தி பாதை எல்லாம் மாறும். பயப்படாம தைரியமா நீங்க ஆண்டவர்னு முன்வைத்தனால ஒருபோது பின்னாடி வைக்காதீங்க, பின்வாங்கி போவாதீங்க. பின்வாங்கி போவானா என் ஆத்மா அவங்க மேல வச்சு பிரியமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் முழுமையா முழு இருதயத்தோடு தேடுங்க இசப்பவ. ஆண்டவர் எல்லாவற்றிலும் பெரிய விடுதலை கத்தை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால கலங்காதீங்க, கண்ணீர் படிக்காதீங்க. கண்ணீர் தேவ சமுத்திர வைங்க. மனுஷங்கிட்ட சொல்லிட்டு கண்ணீர் படிக்காதீங்க, ஆண்டவர் சமுத்திர கண்ணீர் படிங்க. கர்த்தர் எல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறவன் பிறத்தோட அறுப்பான் வயசு வசனம் சொல்லுது. அதனால நீங்க தேவனுடைய பாதத்துல நீங்க வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரை காப்பார், கடைசி பரியந்தமும் நம்மளை வழி நடத்துற தேவர். பயப்படாதீங்க, தைரியமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவை கண்களை வச்சிருப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சித்திரப்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த குருகுரு தகப்பனே சகோதரி தாக்கனே ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை இன்பம் சந்தோஷம் என்று பார்க்கிறவங்க அப்படிப்பட்ட கிருபையை பாக்கிட்டு எல்லா பிள்ளைகளும் நீர் கொடுத்து நாம பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த கொடுத்த வசனத்துக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடக்கும் தடையெல்லாம் நீக்கிப்படுங்க. கர்த்தர் முன்னிட்டு வைக்கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி முழு சாமத்தை சோதரி கர்த்தரை சோதரி கர்த்தரை சகலமாக மறவதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.